நீயா? நான் உன்கிட்ட தான் வந்துட்டு இருந்தேன். இந்த வலையில எல்லாம் நான் கழட்டிட்டேன். இந்தா, இதுக்கு உனக்கு தான் உரிமை இருக்கு. ப்ளீஸ் ரூஹி, உன்னோட அந்த தியாகி நாடகத்தை நிறுத்து. முதல்ல நீ என்கிட்ட இருந்து இந்த வலையில பறிச்ச, இப்ப என்கிட்ட இப்படி திருப்பி கொடுக்கற, ஏதோ பிச்சை போடுற மாதிரி. உன்னோட பெருந்தன்மை எனக்கு தேவையில்லை, உன்கிட்டயே வச்சுக்கோ. ஜூஹி, அப்படி இல்ல. ஆமா ரூஹி, அதுதான் உண்மை. இப்பதான் உன்னோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் என் கண்ணு திறந்திருக்கு. நீ எப்பவுமே விரும்பல தானே இந்த சம்பந்தம் நடக்கணும்னு? நீ விரும்பல, அதனாலதான் எனக்கு பின்னாடி நீ இந்த ஆஹர விரும்பின. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என் மனசுல அப்படி எதுவும் இல்ல. நான் நாகரை பத்தி அப்படி ஒரு நாளும் நினைச்சது கூட இல்ல. ஓ ரைட். என்ன இது? நேத்து ராத்திரி உன் டைரியை நான் படிச்சேன். அதுல என்ன எழுதி இருந்துச்சு? அந்த நல்ல மனுஷனாலதான் சந்தோஷம் வந்துச்சுன்னு. நல்ல மனுஷனா? எந்த ஆளு உன் பெயிண்டிங் உடைச்சானோ ரூஹி, அவனை பத்தி தப்பா எழுதுறதை விட்டுட்டு நீ அவனோட வலிய பத்தி எழுதிட்டு இருக்க. வாவ், கிரேட். ஜூஹி, ஜூஹி, உனக்கு ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கு. நாகர் ஒரு நல்ல மனுஷன், அதுதான் எழுதி இருக்கேன். என் மனசுல ஒரு மேல எந்த மாதிரி எண்ணமும் இல்ல. ஜூஹி, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் அம்மா மேல. நிறுத்த. உன் நாடகம் ஓவரா போயிடுச்சு. பாட்டி சொல்றது 100% உண்மை. எல்லாரும் முன்னாடியும் அப்பாவி மாதிரி நடிச்சு எல்லாருக்கும் செல்லமா ஆயிடுற நீ. ஆனா என் கூட யாரு இருக்கா? யாருமே இல்ல, பாட்டி மட்டும்தான். வேற யாருமே இல்ல. ஜூஹி, அப்படி இல்ல. நீ என்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காத, நான் எதையும் கேட்க விரும்பல. இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீ மூக்க நுழைச்சன்னா என்னை விட மோசமானவ யாரும் இருக்க மாட்டாங்க. இது மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ, புரிஞ்சுதா? இதுதான் விஷயம். இப்ப என் பேத்தி என்ன போலவே பேசுறா. ஆனா இப்ப எப்படியாவது ஜூஹியோட கல்யாண பேச்ச நாகர் கூட பேசியே ஆகணும். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாகர் தம்பி, இந்த கதவை திறக்கிறது சரியில்லை, இது மூடியே இருக்கட்டும். ஜூஹி, ஜூஹி, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. ஜூஹி, உன்னை காயப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஜூஹி, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. I'm sorry, Joey. Sorry, sorry Ruhi, I'm really sorry. Sorry, 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 sorry. என்ன மன்னிச்சுது ப்ளீஸ். நான் என்ன எல்லாம் சொன்னேனோ, என்ன எல்லாம் பண்ணேனோ, அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். உன் டைரி உன்னோடதுதான். ரியலி சாரி ரூஹி. நான் என்ன எல்லாம் பண்ணணும் எல்லாமே பாட்டி சொல்லி தான் பண்ணேன். நான் உன்னை திட்டணும்னு அவங்க நினைச்சாங்க, அப்பதான் அவங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு. அதனால அவங்க நம்மள கண்காணிச்சுட்டும் இருந்தாங்க. ஆனா நான் இதையெல்லாம் சொல்ல விரும்பல. ட்ரஸ்ட் மீ. அந்த நாகர் கூட உனக்கு சம்பந்தம் பேசியிருக்காங்கல்ல, எனக்கு உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் அது எனக்கு தான்.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடே, எனக்கு தான் உனக்கே தெரியும்ல, இந்த கல்யாணத்துல எனக்கு எப்பவுமே எந்த ஆர்வமும் இருந்ததில்லை. அது வந்து நீயும் பாட்டியும் என்ன சம்மதிக்க வச்சீங்க, அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா, அந்த ஆன்ட்டி உனக்கு வளையல் போட்டப்போ அப்போ முதல்ல நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. ஆனா அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப ரொம்ப. உண்மையை சொல்லணும்னா, நீயும் நாகரும் சேர்ந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமா? அந்த பூஜை நடந்த அன்னைக்கு நான் பார்த்தேன். அன்னைக்கு நீங்க 2 பேரும் படிக்கட்டுல கீழே இறங்கி வந்துட்டு இருந்தீங்க. ஒன்னா ரொம்ப அழகா இருந்தீங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா. நீங்க 2 பேரும் அட்டகாசமான ஜோடி. பைத்தியக்காரி. காரணமே இல்லாம வடையில எல்லாம் கழட்டிட்ட. பாரு எவ்வளவு சிவந்திருச்சு. இன்ஃபேக்ட் ரோஹி, இந்த வளையலுக்கு உண்மையான சொந்தக்காரி நீதான். நீ நிஜமாவே சந்தோஷமா இருக்குல்ல? நீ வருத்தமா இல்லையே? எனக்கு உன் சந்தோஷத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை. எனக்கும் உன்னோட சந்தோஷத்தை விட முக்கியமானது எதுவும் இல்ல. இந்த சம்பந்தத்தை பத்தி சொல்லணும்னா, நான் இந்த சம்பந்தத்தால சந்தோஷமா இல்லை, அதுக்கு மேல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சின்ன வயசுல இருந்து இப்ப வரை நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டல. பாட்டியோட குத்தி காட்டுற பேச்சு, ஒவ்வொரு சின்ன சந்தோஷத்துக்கும் நீ ஏங்கி இருக்க. ஆனா இன்னைக்கு பாரு, எவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு கல்யாணம் முடிவாக போகுது. இப்ப பாரு, ஒரு ராணி மாதிரி நீ ஆள போற. ராணி மாதிரி. உன்னை பார்த்து எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணல. ஏன்? ரூஹிமா, நீ தாத்தா, நீங்களா? இப்படி பேசுற? தாத்தா, சோனியா ஆண்டி இந்த சம்பந்தத்தை எனக்காக கொண்டு வந்ததுக்கு காரணமே நான் பிறந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியாததுனாலதான். இப்ப ரகசியத்தை உடைக்கிற நேரம் வந்துருச்சு. சித்தி தன்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு என்னோட கடந்த காலம் தெரிஞ்சிருக்கணும். நான் ரூஹி கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. ஒரு பொய்ய வச்சுக்கிட்டு இந்த உறவை தொடர நான் விரும்பல. தாத்தா, எந்த உறவோட அடித்தளமும் பொய்யில நிலைச்சு நிக்க முடியாது. அதோடு நான் நாகர்கிட்டையும் அவரோட குடும்பத்துக்கிட்டையும் என்னோட கடந்த காலத்தையும் என்னோட அடையாளத்தையும் மறைக்க முடியாது தாத்தா. என் கடந்த காலத்தை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் ரூஹிக்கு இந்த சம்பந்தத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாகர் தம்பி, பாரு, எனக்கு தெரியும் நீ சொல்றதெல்லாம் நிச்சயமா சரிதான். ஆனா இது சரியான நேரம் இல்லப்பா. இப்போ இல்லைன்னா வேறப்பா சித்தி. ப்ளீஸ், கல்யாணத்துக்கு முன்னாடியே ரூஹி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருங்க. தாத்தா, நீங்க நாகருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா உண்மையும் சொல்லிருங்க. நான் தத்து எடுத்தவன்ன ஒருவேளை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
யார்? ருச்சிதாமா, இன்னைக்கு உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தாலையும் கடவுளோட கருணையாலையும் நம்ம ரூஹிக்கு ஒரு ரொம்ப நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. ஆனா ரூஹியோட உண்மையை சொன்னா என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க இந்த கல்யாணம் நின்னுடுமோ? ஒருவேளை உண்மையை கேட்ட அவங்க சம்பந்தத்தை முறிச்சுக்கிட்டா. ஆனா நாகர் சொல்லிட்டான்னா அப்ப சொல்லித்தான் ஆகணும். அதோட அவங்க கூட சம்பந்தம் சேரப்போகுது. இதை தெரிஞ்சுக்க அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. நான் என்ன செய்யறதுன்னு. ஊரும் உலகமும் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். ரூஹி அவ நிஹார் மற்றும் ருசிதாவோட பொண்ணு, இந்த வீட்டோட பேத்தி. என்ன பண்றது? என்ன இல்ல, இவ எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலன்னாலும் ஆனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஹலோ 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 சோனி, நான் பூனம் பேசுறேன். சொல்லுங்க பூனம், என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு பேசலாமா? இங்க பாருங்க பூனம், நீங்க ரூஹியோட சம்பந்தத்தை பத்தி ஏதாச்சும் பேச விரும்புறீங்கன்னா நாங்க முடிவு பண்ணிட்டோம். ரூஹி தான் எங்க வீட்டோட மருமகள் ஆவா. ஆட, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன கேட்டா நீங்க இதை கேக்குறது நல்லது. சொல்லுங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரூஹி ஹலோ ஹலோ பூனம்மா, ஹலோ ஹலோ. வணக்கம்மா, நான் நரேஷ் பேசுறேன். அது விஷயம் என்னன்னா, பூனம் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இன்னைக்கு நடந்த இந்த எல்லா குழப்பத்துக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. உண்மையில அவங்களுக்கு உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு புரியல. அதனால இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்காகவும் பூனம் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட இல்ல இல்ல, நீங்க அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு, ஆனா நல்ல வேலை அது சீக்கிரமா சரியாயிடுச்சு. சரியே, எல்லா குழப்பமும் தீர்ந்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் நீங்க இங்க ரூகிய இந்த சம்பந்தத்துக்காக பார்த்துருக்கிறீங்க. நான் உங்களுக்கு முழுசா வாக்கு கொடுக்கிறேன். எங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க, வணக்கம். வணக்கம். பூனம், இன்னைக்கு நீ முயற்சி பண்ணிட்ட. ஆனா இனிமே தப்பி தவறி கூட மறுபடியும் அப்படி ஒரு முயற்சி பண்ணாத. என்னை விட மோசமானவ யாரும் இல்ல. பிரதீக் அப்பா, இதோட முடிவு நல்லா இருக்காதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாப்பிள்ள வீட்டுல நாம இவ்ளோ பெரிய விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாம அவங்க கிட்ட இத சொல்லவே கூடாதா? ரூஹி நம்ம பரம்பரையோட ரத்தமே இல்லைங்கிற நிஜம். அவ ஒரு தத்து எடுத்த குழந்தைன்னு, அவளோட சாதி மதம் நிறம் எதுவும் தெரியாது, குப்பை தொட்டில இருந்து எடுத்த குழந்தை அவ. இவ்ளோ பெரிய விஷயத்த நாம மாப்பிள்ள வீட்டு ஆளுங்க கிட்ட மறைச்சு ரூஹியோட கல்யாணத்தை அந்த வீட்டுல செஞ்சு வைக்கணுமா? இதுதான் உங்க ஆசையா? நிறுத்த பூனம், ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்டுக்கோ. நீ ரூஹி இந்த வீட்டோட பொண்ணு, நிஹார் மற்றும் ருச்சிதாவோட பொண்ணு, ஜூஹியோட தங்க, அப்புறம் நம்ம பேத்தி. நாம என்ன மதமோ அதுதான் ரூஹியோட மதம். புரிஞ்சுதா? அவ நிஹார் ருச்சிதாவோட ரத்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா அவளை வளர்த்தது அங்க 2 பேரும் தான். ஜூஹியை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரிதான் அவங்க ரூஹியையும் வளர்த்தாங்க. இப்ப 2 பேருக்குள்ளேயும் பாசம் இருக்குன்னு அது அந்த வளர்ப்பால மட்டும்தான். புரிஞ்சுதா உனக்கு? நான் உன்னை கைகூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே எப்பயுமே ரூஹியோட சந்தோஷத்தை நாசமாக்க முயற்சி பண்ணாத. அட கலக்கிட்டீங்க பிரதீக் அப்பா. உங்களை நான் ஒத்துக்கிறேன்.
ஒரு குப்பை தொட்டிலிருந்து கொண்டு வந்த குழந்தைக்காக உங்க மனசுல எவ்வளோ வலி இருக்கு. அப்புறம் உங்க சொந்த குடும்பத்து ரத்தத்துக்காக, உங்க பையனோட குழந்தைக்காக கொஞ்சம் கூட மனசு வலிக்கலையா? அவன் மேல இவ்வளோண்டு பாசம் கூட இல்லையா? நீங்க பாக்கலையா இன்னைக்கு எப்படி வலியில அவ மனசு உடைஞ்சு போச்சுன்னு? உங்களுக்கு தெரியலையா? உனக்கு ஜூஹி சந்தோஷத்தை பார்க்கணும்ல, அப்போ அவ ரூமுக்கு போ. கோயந்தால பாரு, உன்னோட கண்ணால பாரு, இந்த சம்பந்தத்தால ரூஹியை விட ஜூஹி தான் சந்தோஷமா இருக்கான்னு. என்ன நீங்க என்ன பேசுறீங்க பிரதீகப்பா? கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் பாரு. போ. நீயும் இந்த சந்தோஷத்துல சேர்ந்துக்குவன்னு நான் நம்புறேன். என்னை விட மோசமானவன் எவனும் இருக்க மாட்டான். பூர்ணிமா, வணக்கம் தாத்தா. வணக்கம். வணக்கம்மா. நல்லா இரு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வாமா. இவ யாருன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கா பூர்ணிமா. சின்ன வயசுல 1-2 தடவை இவளை பார்த்திருக்க. ஆனா நீ எப்படி இங்க வந்த பூர்ணிமா? தாத்தா, உங்களுக்கு தெரியுமில்ல, என்னோட சைல்ட்ஹுட் ஒரே கனவு அதுதான்னு. ஒரு நாள் நான் நல்ல பொண்டாட்டியா, மருமகளா, அம்மாவா ஆகணும்னு. அந்த கனவு இப்ப நிறைவேற போகுது. ஏன்னா இந்த மாசம் 21ஆம் தேதி எனக்கு கல்யாணம். அதோட பத்திரிக்கை தான் இது. இந்தாங்க. அட சூப்பர். கலக்கிட்டமா. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும், குடும்பத்தோட வரணும். வாழ்த்துக்கள்மா. நாங்க கண்டிப்பா வருவோம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு குடும்பம் உனக்கு கிடைக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. எங்க வீட்லயும் ரொம்ப சீக்கிரமாவே ரூஹியோட கல்யாண மேல சத்தம் கேட்க போகுது. அட ஆஹா, இது சந்தோஷமான விஷயம். நீங்க நல்ல செய்தியா எங்களுக்கு சொல்லி இருக்கீங்க. அப்போ நீயும் உன் புது குடும்பத்தோட வரணும். புரிஞ்சுதா? நாங்க கண்டிப்பா வருவோம் தாத்தா, குடும்பத்தோட வருவோம். அட கண்ணா, உள்ளவா. கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. சரிங்க சரிங்க சரிங்க. என்ன நடக்குது? ரூஹியோட கல்யாணமும் முடிவாகிடுச்சு. அப்புறம் இந்த படிக்காத பூர்ணிமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என் தேவதை மாதிரி இருக்கிற ஜூஹி தான் மிச்சம். நான் சீக்கிரமா ஏதாச்சும் பெருசா பண்ணணும். ஜூஹி, நீ என்ன பண்ற? பொறுமையா உட்காருங்க, சரியா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அமைதியா உட்காரு, நான் சொல்றபடி செய், சரியா? ஆனா நீ என்ன பண்றன்னு சொல்லு. இத பாரு, இங்க இந்த பக்கம் பாரு. பெர்ஃபெக்ட். ஜூஹி, நீ அமைதியா இரு, நான் எப்படி போட்டோ எடுப்பேன்? எந்திரிச்சு நில்லு சீக்கிரம். நீ சொல்லு, என்ன பண்ண போற? எந்திரி, இங்க கைய வை. இப்படி. பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். சரி, இப்போவாவது சொல்லு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு பிக்டோகிராம்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கல்யாண போட்டோஸை அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் நாகர் கூட இருக்கிற உன் ஜோடி போட்டோஸ் இருக்கும்ல, சரி அது போகட்டும். உங்க 2 பேரோட கப்பிள் காம்போ எப்படி இருக்கும்? ரூனா ரூனா இல்ல 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 ருஹார். ஆமா, ருஹார் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இல்லையா? நீ இப்போ ரொம்ப அதிகமா யோசிச்சுட்டு இருக்க. தாத்தா இன்னும் அவங்க கிட்ட பேசக்கூட இல்ல. அடிப்பாவி, நான் இல்ல, நீதான் அதிகமா யோசிக்கிற. அதோட அவங்க ரொம்ப பரந்த மனசுக்காரங்க. இந்த அடாப்ஷனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நீ சில் பண்ணு, அப்புறம் உன் கல்யாண வேலையை பாரு. அந்த எந்த பாட்டு நீ பாடின?
ரூஹி, நீ என்கிட்ட பேசாத. நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நிறுத்து ஜூஹி. உன்னோட நாடகம் ரொம்ப அதிகமாயிருச்சு. எனக்கு எல்லாம் புரியுது. அப்புறம் ரூஹி, நீ உன் தங்கச்சி கிட்ட இருந்து கொஞ்சமாச்சும் கத்துக்கோ. அவளோட சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. அவளோட கல்யாணம் நின்னு போயிடுச்சு. இருந்தாலும் அவ உன்னோட இந்த கல்யாணம் முடிவானதை நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஆனா நீ இருக்கியே பாரு, அவளோட நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்ட. நீங்க நிறுத்திக்கோங்க பாட்டி. எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை ரூஹியை குத்தி காட்டுறதை நிறுத்துங்க. உனக்கு இன்னும் கூட புரியல தானே ஜூஹி? ஆனா பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் இப்படித்தான் ஒவ்வொன்னா உன்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் இந்த ரூஹி பறிச்சுடுவா. அப்போ உனக்கு நல்லா புரியும், ஓ பாட்டி சொன்னது சரிதானே.